Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பெந்தெக்கோஸ்தே டே, இந்த பரிசுத்த ஞாயிறை, பரிசுத்த பெந்தெக்கோஸ்தே நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு திருவிழா பற்றியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு லைவாக பார்த்து கொண்டிருக்கிறேன் கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தினுடைய திருச்சபை மக்களுக்கும், இன்னும் அநேக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய நேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பெந்தெக்கோஸ்தே டேயின் ஆசீர்வாதமான பெந்தெக்கோஸ்தே நாளின் ஞாயிறின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதோடு கூட இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே தேவனானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை கண்ணோக்கி பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்போம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்ததான பெந்தெக்கோஸ்தே டே, பெந்தெக்கோஸ்தே ஞாயிறு. ஆகவே பெந்தெக்கோஸ்தே ஞாயிறு, பெண்டிகாஸ்டல் டே, பெண்டிகாஸ்டல் சண்டே. ஆகவே இந்த நாளிலே தேவனானவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு பெந்தெக்கோஸ்தே டே என்கிறதான பெந்தெக்கோஸ்தே நாள், என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், ஆண்டவர் தலைப்பு என் ஆவியை ஊற்றுவேன். I will pour out my spirit, I will pour out my spirit. ஆகவே என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரின் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். யாவரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கண்களை மூடி தலைகளை தாட்டுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதானே தர்மியான பெந்தெக்கோஸ்தே ஞாயிறு, இந்த பெந்தெக்கோஸ்தே ஞாயிறு, இந்த நாளிலே தேவன் கொடுக்கிறதானே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய வார்த்தை என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னி, I will pour out my spirit, I will pour out my spirit, என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். Holy Spirit encounter. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இல்லங்களையும் உள்ளங்களை சந்திப்பார். அப்படியே செய்யப்படுவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் ஒரு விஷயம் கூட இருக்கிற இடங்களில் தேவனானவர் கொடுக்கிற வார்த்தையை ரொம்ப கவனமாக நீங்கள் கேளுங்கள். துதியின் ஆராதனை மற்றும் வார்த்தை போய்கொண்டிருக்கிறது. யாவரும் ஒரு விஷயம் கூட நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், ஆண்டவராகிய அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ஆண்டவராகிய தேவன் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்ற, I will pour out my spirit. என் தேவன் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களிலே நம் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வல்லமையை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய ஆவியை பெற்றும், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றும், தேவனுடைய வல்லமையை பெற்றும் நாம் அவருடைய அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறோம், அவருடைய வல்லமையை இழந்து போயிருக்கிறோம், அவருடைய மகிமையை இழந்து போய்விட்டோம். நம்மளுக்குள்ளே ஒரு மனம் இல்லை, ஒவ்வொருவருக்குள்ள ஒரு மனம் கிடையாது. ஒரு மனம் மிக அவசியமாக இருக்கிறது. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அங்கே தேவனுடைய வார்த்தை முதலாவது
சொல்லுகிறார், ஒரு மனம் தேவை என்று சொல்லுகிறார். A mind, ஒரு மனம், a mind. ஒவ்வொருவருக்குள்ளும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்குள்ளும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒரு மனம் தேவை, ஒரு மனம் தேவை. கர்த்தருக்குள்ள ஒரு மனம். இன்னைக்கு குடும்பங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு குடும்பங்களில் பிரிவினைகளை பார்க்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், மருமக, மாமியார் அப்படின்னு பிரிவினைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்க ஒரு மனம் இல்லை. ஒரு மனம் இருந்தால்தான் அங்க நறுமணம் வீசும், அந்த குடும்பத்துல சந்தோஷம் வீசும், அங்க சமாதானம் கிடைக்கும். ஆனால் கிறிஸ்துவ குடும்பங்களிலே இன்றைக்கு ஒரு மனம் கிடையாது. அதுபோலத்தான் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் அநேக சிதைவுகளை பார்க்கிறோம், பிரிவினைகளை பார்க்கிறோம். இந்த கண்பான தேவ ஜனமே, ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஜனங்கள் ஒருமனப்பட்டார்கள். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வேகமாய் வாசிக்க கேட்போம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் யாவரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பிரியமானவர்களே, எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கதான் நறுமணம் வீசும். நம்ம குடும்பங்களில் ஒரு மனம் கிடையாது, ஒற்றுமை கிடையாது. நம் பிள்ளைகளுக்குள்ள குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஒழுங்கில்லாமல் இருக்கிறார்கள், சீரில்லாமல் இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஞானசானம் எடுத்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றோம். நாம் சீரில்லாமல் இருப்பதனால தான் நம்ம குடும்பங்கள் சீர்கெட்டு போயிருக்கிறது. ஆகவே அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் யாவரும் அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் அங்கே ஒரு மனம் இருந்தது, a mind. அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தது. இரண்டாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல அங்கே ஒரு மனம் இருந்தபடினாலே அங்க கூட இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மனம் இருந்தது, ஒற்றுமை இருந்தது. அவங்க என்ன நினைச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க? இன்றைக்கு நம்முடைய பேதுரு அப்போஸ்தலர் சொல்லிவிட்டார். அவர் சொன்னதுனால ஆண்டவரை விசுவாசியுங்கள், ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவர் மேல அன்பு வையுங்கள். அவர் லவ் ஆஃப் காட், அவர் ட்ரஸ்ட் ஆஃப் காட், அவர் ஃபெய்த் ஆஃப் காட். ஆகவே அவர் விசுவாசம் உள்ள தேவன். அந்த ஆண்டவரை நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் அன்பான தேவன், அவரை அன்புள்ளவர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் நன்மைகள் நடக்கும் என்று சொன்னார். அப்படியே அவர்கள் நம்பினார்கள், அப்படியே அவர்கள் நம்பினார்கள். அன்புள்ள தேவனாக, விசுவாசம் உள்ள தேவனாக, நம்பிக்கையுள்ள தேவனாக இந்த ஜனங்கள் நம்பினார்கள். யார் சொன்னது? பேதுரு அப்போஸ்தலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாரும் ஹல்லேலூயா. அப்ப பேதுரு அப்போஸ்தலன் சொன்னதை அந்த ஜனங்கள் அங்க அப்படியே நம்பினார்கள், அப்படியே நம்பினார்கள். நம்பினபடினால்தான் அவர்கள் நம்பி, அவர்கள் விசுவாசித்து, அவர்கள் அன்பு வைத்தபடினாலே அவர்கள் ஒருமனப்பட்டார்கள், அப்படியே கேட்டுக்கொண்டார்கள். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இது லைவா தேவாலயத்தில் இருக்கிற நீங்கள், லைவாக தேவனை ஆராதித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீங்களும், அவர்கள் இல்லங்களிலே ஜனங்கள் ஆங்காங்கே அவர் இல்லத்தில் வீடுகள் தோறும் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, நீங்கள் ஒருமனப்பட வேண்டாம். அங்கே அவர்கள் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஜனங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் கேட்டபோது, அப்பொழுது சடுதியில் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. கைகளை தட்டி கர்த்தரை வணங்குவோம். அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடுகள் முழுவதும் நிரம்பிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஆங்கில suddenly the war cry is over. Suddenly the war cry is over. சடுதியில் ஒரு முழக்கம் வந்தது, அந்த வீடை நிரப்பிற்று. தேவ வல்லமை. அல்லேலூயா. எத்தனை வீடுகளிலே, இன்றைக்கு எத்தனை வீடுகளிலே ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை. அங்க ஒற்றுமை இல்லாததனால அந்த குடும்பத்தில் பல குழப்பங்களை பார்க்கிறோம், அந்த வாழ்க்கையில பல பிரிவினைகளை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர்
தேவ ஆவியானவர் பெந்தெக்கோஸ்தே அபிஷேகம் இறங்குவதற்கு பேதுரு அப்போஸ்தலன் சொன்னதை அந்த ஜனங்க அப்படியே கேட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் அல்ல, 5000 பேர் 3000 பேர் அவர் சொன்னதை அப்படியே கேட்டாங்க. கேட்டுட்டு அவர்களுக்கு ஒரு மனம் வந்தது. அப்ப அவர்களுக்கு ஒரு மனமாய் கூடி பேதுரு அப்போஸ்தலன் சொல்லிவிட்டார். ஆகவே பேதுரு அப்போஸ்தலன் சொன்னதை நாம் அப்படியே கீழ்ப்பட வேண்டும், செவி கொடுக்க வேண்டும் என்று அவர் அன்புள்ள தேவன், அவர் விசுவாசமுள்ள தேவன், அவர் நம்பிக்கையான தேவன் என்று சொன்ன போது அவர்கள் அப்படியே விசுவாசித்தார்கள், அப்படியே நம்பினார்கள், அப்படியே கர்த்தர் மேல் அன்பு செலுத்தினார்கள். ஆனபடினாலே நடந்தது அல்ல, சடுதியிலே பெரும் காற்று அடிக்கிறது போல பெருமுழுக்கம் வந்தது. அந்த பெருமுழுக்கம் வந்த போது அந்த ஜனங்கள் அந்த வீடு மேல் அறையில அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கி அந்த வீடு நிரம்பி போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வீடு முழுவதும் நிரம்பிச்சு தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு ஞானசானம் எடுத்திருக்கலாம், நீ அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கலாம், ஒழுங்கா திருச்சபைக்கு வரலாம், கர்த்தருக்கு காணியாட்சிகள் தசமபாக பொருத்தனை செய்யலாம், நீ சபையில இணைந்து ஏதாவது ஒரு ஊழியர்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் உனக்குள்ளே உன் குடும்பத்தில் கணவனோடும் பிள்ளைகளோடும் மனைவியோடும் குடும்பத்தோடும் உங்களுக்கு ஒரு மனம் இருந்தால்தான் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இறங்குவார். உனக்குள்ள இறங்குற அந்த அபிஷேகம் அந்த வீடு முழுவதும் நிரப்புவார். உன் வீட்டில் இருக்கிற சரியில்லாத சீர்கட்ட ஜனங்கள், ஆட்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் உன் வீடு நிரம்பும் போது அவர்கள் மேல் இருக்கிற எல்லா ஆவிகளும், அசுத்த ஆவிகளும் அவர்களை விட்டு விலகி ஓடி போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நமக்கு தேவையானது ஒரு மனம், a mind. இரண்டாவது suddenly the war cries born. சடதியில் ஒரு முழக்கம் உண்டாயிற்று, வீடு முழுவதும் திறப்பிச்சு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக அக்னிமயமான நாவு. எப்படிப்பட்ட நாவு தேவை? அக்னிமயமான நாவு. எப்படிப்பட்ட நாவு வேணும்? மைக்கில் சொல்லுங்க, மைக்கில். அக்னிமயமான நாவு சொல்லுங்க. எப்படிப்பட்ட நாவு தேவை? அக்னிமயமான நாவு. ஆகவே மூன்றாவதாக அக்னிமயமான நாவு, flames of fire. Flames for the fire. அக்னிமயமான நாவு. நமக்கு எப்படிப்பட்ட நாவு தேவை? சொல்லுங்க, எப்படிப்பட்ட நாவு தேவை? அக்னிமயமான நாவு தேவை. ஆகவே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. அவர்கள் எப்படிமான நாவு பிரிந்தது? எப்படிப்பட்ட நாவு பிரிந்தது? அக்னிமயமான நாவு பிரிந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அக்னிமயமான நாவு, flames of fire, அக்னிமயமான நாவு. எப்பொழுது அக்னிமயமான நாவு வந்தது? எப்போது அக்னிமயமான நாவு வந்தது? அவர்களுக்குள்ள ஒரு மனம் வந்த போது. போதகர் சொன்னதை, பேதுரு போதகன் சொன்னதை, மேய்ப்பன் சொன்னதை கேட்ட ஜனங்கள் 5000 பேர் 3000 பேர் ஒரே நாள்ல ரட்சிக்கப்பட்டார்களே. தேவ நாமத்தினால மகிமையில ரட்சிக்கப்பட்டு இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களே. 5000 3000 பேர் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார்களே. யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தையை போதித்தவன் பேதுரு அப்போஸ்தலன், ஒரு மேய்ப்பன், ஒரு போதகன். அதுபோல உங்கள் போதகர்கள் போதிக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் ஒருமனப்படும் பொழுது அங்கே சடுதியாய், காற்றை போல சடுதியாய் அந்த முழக்கம் உண்டாகி நீங்க உங்கள் வீடு முழுவதும் கர்த்தர் அப்படி வல்லமையினால் நிரப்புவது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது உங்களுக்கு அக்னிமயமான நாவுகள் புரியும். எப்படிப்பட்ட நாவு புரியும்? சத்தமா சொல்லுங்க. எப்படிப்பட்ட நாவு?
அக்கினிமயமான நாவு. ஆகவே தேவன் மூன்றாவதாக அக்கினிமயமான நாவு என்று சொன்னால், நான்காவதாக பரிசுத்த ஆவி ஊற்றும் போது. இப்ப என்ன வருது? பரிசுத்த ஆவி ஊற்றும் போது, when the Holy Spirit is poured out, பரிசுத்த ஆவி ஊற்றும் போது, when the Holy Spirit is poured out, பரிசுத்த ஆவி ஊற்றும் போது, வாசிக்க அப்போஸ்தலர் 2:4, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, பாத்தீங்களா, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, இணையதளம் டிவி மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற லட்ச மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியை ஊற்றும் போது, பரிசுத்த ஆவியை உங்களுக்கு இறங்கி வரும் பொழுது, ஒவ்வொருவருக்குள்ளும் ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பற்பல பாஷைகள், அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொள்ள பேச வேண்டும் என்று சொன்னால், உனக்கு தேவையானது முதலாவது ஒரு மனம், மைண்ட், சடுதியில் ஒரு முழக்கம், அந்த வீடு நிரம்புகிறது. மூன்றாவது அக்னிமயமான நாவு, flames of fire. நான்காவது பரிசுத்த ஆவி ஊற்றும் போது, when the Holy Spirit is poured out. இந்த 4 சம்பவங்களும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த 4 சம்பவங்களும் இருக்கும் போதுதான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றும் போதுதான் உன் நாவிலே கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவர் வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தை அந்நிய பாஷையாக உன் நாவுகளில் விரியும். வார்த்தைகளில் வியாக்கணம் என்ற கர்த்தர் உனக்கு உரைப்பார். ஆக இந்த 4 சம்பவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்கும். முதலாவது, நீங்கள் நம்பர் 1, ஒரு மனதை மைண்டை ஒருமுகப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் ஒருமுகப்படுத்தும் போது சடுதியிலே அந்த முழக்கம் போல பெருங்காற்று வந்து, முழக்கம் போல அந்த வீடுகள் நிரம்பும். தேவனுடைய ஆவியானவர் நிரப்புவார். மூன்றாவது அக்கினிமயமான நாவுகள் உங்களுக்கு பிரியம். நான்காவது பரிசுத்த ஆவி ஊற்றும் போது. எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில பெந்தெக்கோஸ்தே நாள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை, பெந்தெக்கோஸ்தே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் ஒரு மனம். என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தேவை? என்ன தேவை? ஒரு மனம். வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டு இருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனை நாம் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது, நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரியத்தில் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை கனம் பண்ணுவோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவனை ஒரு நொடி பொழுது கூட விட்டுவிடாமல், நீ தூங்கும் போது, உறங்கும் போது, உண்ணும் போது, குளிக்கும் போது, போகிற போது, வரும்போதும், எல்லா நேரத்திலையும் ஆண்டவராகிய தேவனை நீ உனக்கு முன்னாடி நிறுத்தும் போது, நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரியசத்திலே நிற்கிறார். நாம அசைச்சு பார்க்க ஒருவனால முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எப்பொழுது நாம் அசைச்சு பார்க்க முடியாது. எப்பொழுது அசைச்சு பார்க்க முடியாது. கர்த்தரை எப்பொழுதும் 3 கண்களுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் தேவனை முன்னாடி நிறுத்த வேண்டும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நெத்தியில பொட்டை வச்சுக்கிட்டு, தலையில பூ வச்சுக்கிட்டு, ஒரு 10-15 பவுனுக்கு லெவல்ல
கவரிங் செயின்களை வாங்கி காதுல மூக்கல மாட்டிக்குது. அப்படி போகும்போது அப்ப ஆண்டவரை முன்வைக்காமல் ஆண்டவரை தூரம் வைத்து விட்டு நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும் பொழுது கர்த்தர் உன் கூட நிற்க மாட்டார். நீ அசைக்கப்படாதபடி உன் பக்கத்துல வலது பக்கத்துல அவர் நிற்க மாட்டார். உன்னை விட்டு தூரம் போய் விடுவார். ஹல்லேலூயா. கண்பான தேவஜனமே, தேவனை எப்பொழுதும் அவருக்கு முன்பாக நிறுத்துங்கள். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 2:28 ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார். யாருடைய சன்னிதானத்திலே? ஆண்டவராக தேவனுடைய சன்னிதானத்திலே. யாருடைய சன்னிதானத்திலே? சொல்லுங்க சத்தமா. யாருடைய சன்னிதானத்திலே? யாருடைய சன்னிதானத்திலே? தேவனுடைய சன்னிதானத்திலே. உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர். யாருடைய சன்னிதானத்தில் சந்தோஷத்தினால் நிரப்புவார்? தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனானவர் உன்னையும் என்னையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் சந்தோஷத்தினால் நிரப்புவார். சந்தோஷத்தினால் நிரப்புவார். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் புத்தகம் 2:46-47 வாசித்து முடிக்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. பெந்தெக்கோஸ்தே நாள், பெந்தெக்கோஸ்தே அபிஷேகம் எப்ப வந்தது தெரியுமா? ஜனங்கள் ஒருமனப்பட்ட போது, நீங்களும் நானுமாய் ஒருமனப்பட்ட போது. அந்த ஒருமனம் எப்பொழுது வந்தது? பேதுரு அப்போஸ்தலர் ஒரு மேய்ப்பனாய், ஒரு போதகனாய் அவர் நின்று அவர் போதித்த வேளையிலே அவர் சொன்ன அந்த வார்த்தைகளே அந்த ஜனங்கள் யாவரும் ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 5000 பேர் 3000 பேர் அவர்கள் யாவரும் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே கேட்டு அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயங்களிலே, தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்தார்கள். எங்க தரித்திருந்தார்கள்? தேவாலயத்திலே. எங்க தரித்திருந்தார்கள்? சத்தமா சொல்லுங்க. எங்க? தேவாலயத்திலே தரித்திருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் தரித்திருந்தபடினாலே வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு, வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களை, ஜனங்களை தேவன் அனுதினம் சபையிலே சேர்த்து வந்தார். ஹல்லேலூயா. எப்பொழுது? எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனால் ரட்சிக்கப்பட்டு உன் பாவத்தையும் சாபத்தையும் போக்கின கல்வாரி நாயகன் இயேசு உன் பாவத்தை போக்கினார், உன் சாபத்தை போக்கினார், உன் வியாதியை நீக்கினார். உன் சூனிய மந்திர கட்டு, மாய்மாலம், ஏவல், பிரச்சனை, போராட்டம், நோய்கள், பிணிகள், குழந்தை பாக்கியம், வீடு, வாசல், சொத்து, பணம், வசதி, படிப்பு, பட்டம் அத்தனை என் தேவன் தந்தார். அத்தனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நீங்கள் ஒருமனப்படவில்லை. ஆண்டவர் ஒரு மனதை கேட்கிறார். நீங்கள் ஒருமனப்படவில்லை. ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் தேவாலயத்தில் அனுதினமாய் நீங்க கூடி வரவில்லை. இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன்னு சொல்றீங்க. எத்தனை பேர் ஆலயத்தில் அனுதினம் வருகிறீர்கள்? எத்தனை பேர் ஆலயத்தில் அனுதினம் வருகிறீர்கள்? எத்தனை பேர் ஆலயத்தில் அனுதினம் வருகிறீர்கள்? எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்தில் அனுதினம் வந்து கொண்டிருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் வந்தார்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாம் தேவாலயத்தில் இருக்கிறீங்க. இப்ப நீங்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து உங்க பாவம் பிணி எல்லாம் போக்கிவிட்டால் இப்ப நீங்க என்ன செய்யணும்? புறப்பட்டு போய் இங்க இருந்து புறப்பட்டு போய் என்ன செய்யணும்? அனுதினமும் தேவாலயத்தில் பிரவேசிக்கிற நீங்க ஒருமனப்பட்டவர்களாய் ஒருமனம் வந்து விட்டது. சடுதியில தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து விட்டது. அக்னிமயமான நாவு புரிந்து விட்டது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது பெற்றுக்கொண்டீர்கள். ஆண்டுடைய அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டீர்கள். பெற்றுக்கொண்ட நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஞானஸ்நானம் எடுத்து இவ்வளவு பெற்றாயிற்று. இப்ப நீங்க என்ன செய்யணும்? அனுதினம் தேவாலயத்துல வந்து
அனுதினமும் தேவ சமூகத்தில் கூடி நீங்க ஜெபிக்க வேண்டுமா? தேவாலயத்துல வந்து அனுதினம் நீங்க ஜெபிக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்த ஜனங்க தேவாலயத்துல வந்து ஜெபிக்க வேண்டும், அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு கோவிட்-19 கொரோனா வைரஸ் கிருமிகள் இருப்பதனால இன்னைக்கு வர முடியல. ஆனாலும் இது முடிஞ்ச பிற்பாடு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கூடுமான அளவுல வாரத்துல 7 நாள் இருக்குமானால் உங்களுக்கு எந்த நாளெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதோ அந்த நாளெல்லாம் நீங்கள் வந்து தேவாலயத்துல கூடி ஜெபிக்க வேண்டும். தேவாலயத்தில் அனுதினம் வந்து ஜெபித்தார்கள். ஜெபித்துக் கொண்டு இங்க வல்லமையை பெற்றுக்கொண்டு இங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தங்களை உருவாக்கி கொண்டு வீடுகள் தோறும் போவார்கள். வீடுகள் தோறும் போய் வியாதியோடு, நோயோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, குழந்தை பாக்கியம் இல்லாம, பணம் இல்லாம, பொருள் இல்லாம, வசதி இல்லாம அவர்கள் தரித்திரர்கள் வாழ்கிற நிலையை கண்டு, ஆண்டவர்கள் வாழ்கிற நிலைகளை கண்டு அந்த வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் என்று சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பலப்படுத்திக் கொண்டு, அவர்களிடத்துல ஆண்டவரிடத்துல பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர்கள் வீடுகள் தோறும் போய் அப்பம் விட்டார்கள். அப்பம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை பிட்டு கொடுத்தார்கள். எனக்கு பாவம் நீங்கிற்று, என் சாபம் போயிற்று, என் பிணி போயிற்று, என் நோய் போயிற்று, என்னுடைய எல்லா தரித்திரம் நீங்கி போயிற்று, என் பிள்ளைக்கு மண்டையில படிப்பே ஏறாது, மூளையே இல்லை, அறிவே இல்லை, புத்தியே இல்லை, என் புருஷனுக்கு இப்படி, என் மனைவிக்கு இப்படிப்பட்ட என் குடும்பத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்கினார். ஆனபடினால தான் உங்களுக்கும் நாங்கள் அந்த ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் பெற்ற இன்பத்தை, நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று ஞானசாரம் எடுத்த அத்தனை பேர்களும் தேவாலயத்தில் அனுதினம் வந்து தரித்துக் கொண்டிருந்து தேவபலனை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு போய் நீங்கள் வீடுகள் தோறும் அப்பம் விற்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை விட்டுக் கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் அதை நீங்கள் செய்கிறீர்களா? அதை செய்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்னும் எவ்வளவு சொத்து வாங்கலாம், இன்னும் எத்தனை வீடு கட்டலாம், எத்தனை கார் வாங்கலாம், எத்தனை பைக் வாங்கலாம். அதுக்கு மேலாக இன்னைக்கு 36,000 ஒரு பவுன் வந்து விட்டது. ஒரு பவுன் 36,000 வந்து விட்டது. இந்த 36,000 ரூபாய் வந்துருச்சு. இப்பவே 36,000 ரூபாய்னா இன்னும் 5 வருஷம் போனா எவ்வளவு விற்கும்? இன்னும் 10 வருஷம் போனா ஒரு பவுன் 1 லட்சம் விற்கும். அதனால இன்னைக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு எந்த வேலையாவது செஞ்சு எப்படி வந்தாலும் பரவாயில்ல, பணம் திருடி கூட, கொள்ளடிச்சு கூட, ஏதாவது ஒண்ணு பண்ணி நகைகளை வாங்கி வச்சுக்கலாம், பொண்ண பொருளை வாங்கி வச்சுக்கலாம். அப்படி என்று இதைத்தான் தேடுகிறவர்கள் தவிர அழிவான ஆதாயத்தை தேடுகிறவர்கள் ஜீவன் நஷ்டம். மனுஷன் உலகம் முழுவதும் தேடி அலைந்து திரிந்து அவன் அழிந்து போகிற ஆஸ்திக்காக அவன் நாட்களை கொடுக்கும் போது அவன் அழிந்து போகிறான், அவன் மாண்டு போகிறான். ஆகவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களோட பக்கத்துல ஒரு தம்பி ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி, 4 மாதங்களுக்கு முன்னாடி அதிகாலை 2 மணிக்கு வந்து டோரை தட்டினார்கள், கூப்பிட்டார்கள். மருத்துவமனைக்கு வந்து பார்த்தேன். மருத்துவமனைக்கு போனோம். மருத்துவர் அனுப்பிவிட்டார். பிபி 200க்கு மேல போய்விட்டது. உள்ள வயிற்றுக்குள்ள ஒண்ணுமே, கிட்னி எதுவும், லங்ஸ் எதுவுமே சரியில்லை, எல்லாம் செத்து விட்டது என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார்கள். பயங்கர ஜுரத்தோட நான் அந்த நேரத்தில் விசுவாசத்தோடு கைகளை வைத்து ஜெபித்து ஆண்டவர் அற்புதம் செய்தார். பிபி இல்லாம போனது, வியாதிகள், நோய்கள் மறைந்து கரைந்து போனது, எல்லாம் சரியாகிவிட்டது. இன்றைக்கு 4 மாதங்கள் என் ஜனங்கள் இடத்துல, பக்கத்தில் இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் இடத்துல, சபையார் இடத்துல நான் சொன்னேன், அவரை பாருங்கள், அவங்க வீட்டுக்கு நான் வரேன், அந்த வீட்டுக்கு நான் வந்து ஜெபிக்கிறேன், அவங்களை எப்படியாயிலும் சர்ச்சு கொண்டுவாங்க, அந்த தம்பியை காப்பாற்றிடலாம், நல்ல பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கி கொடுத்து இந்த பூமியில ஒரு மனுஷனா, ஒரு குடும்பமா, குழந்தை வர இல்லை, கல்யாணம் ஆகி, ஆகவே குழந்தை குட்டியோடு பாக்கியத்தோடு வாழ கர்த்தர் செய்வார், வழி செய்வார், அன்னைக்கு உயிர் கொடுத்தார் என்று சொன்னேன். ஆனா என் ஜனங்க வந்து சாக்க போக்கெல்லாம் சொல்லுவாங்க, சொல்லி கூட இருக்கலாம், இல்லை சொல்லாத கூட இருக்கலாம். ஆகவே சாக்க போக்க சில பேர் கண்டு காணாத போயிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா நேற்று கொண்டு போய் இந்த சுடுகாட்டில், முதலியார் சுடுகாட்டில் புதைத்து விட்டார்கள். எனக்கு அந்த ரத்தப்படி அல்ல, நான் வந்தவனை இயேசுவின் நாமத்தில் காப்பாற்றினேன், ஜெபம் பண்ணினேன், இயேசப்பா காப்பாற்றினார். ஜனங்கள் பார்க்க வேண்டியவர்கள், அடைக்க வேண்டியவர்கள், போய் வீடுகள் தோறும் அப்பம் விற்க வேண்டியவர்கள் யாரும் அதை செய்யவில்லை, அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு அவன் மரித்து விட்டான், மண்ணோடு மண்ணு போய்விட்டான். இந்த ஜீவன் மண்ணுக்கு போனதால யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம்?
ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிராமத்துல, உன் குடும்பத்துல, உன் கிராமத்துல ஒரு உயிர் இப்படி ரத்தப்படியா போனா அந்த ரத்தப்பை உங்க தலைமையில் தான் கேட்பேன் என்று சொல்லி வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தில் ஒருவன் மரித்தால், உன் கிராமத்தில், உன் பட்டணத்தில் ஒருவன் மரித்தால் அந்த ரத்தப்படிக்கு நீதான் காரணம். ஏனென்றால் என்னுடைய சுகத்தை, என்னுடைய பலத்தை, என்னுடைய ஆரோக்கியத்தை, என்னுடைய சமாதானத்தை அத்தனை உங்களுக்கு கொடுத்து வைத்து விட்டேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யவில்லை. இவைகளை பெற்றுக்கொண்டு அனுதினம் தேவாலயத்துக்கு வருவதில்லை. 40 நாள் ஜெபம் வைத்தாலும் வருவது கிடையாது. 21 நாள் ஜெபம் வைத்தாலும் வருவது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது கிடையாது. எதுக்குமே உபவாச ஜெபங்களுக்கு வருவது கிடையாது. சபை கூடுதலுக்கு வருவது கிடையாது. குடும்ப ஆசீர்வாதத்துக்கு வருவது கிடையாது. ஊழியம் வந்து செய்வது கிடையாது. சபையை பராமரிப்பது கிடையாது. சபையை பெருக்க தொடக்க எதுவும் செய்வது கிடையாது. ஆனால் எனக்கு என்ன நடந்தது? எப்படி நீங்கள் வீடுகள் தோறும் போய் அப்பம் பிக்க முடியும்? எப்படி அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும்? அப்பம் என்றால் பிட்டு பிட்டு அப்பத்தை கொடுப்பது அல்ல. நீ பெற்ற தேவனுடைய வார்த்தை அபிஷேகத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதை நீங்கள் தவறிவிட்டீர்கள். ஆகவே கர்த்தர் அனுதினம் ஆண்டவர் என்ன செய்தார்? வாசிங்க. கடைசி 2:46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து, ஜனங்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினம் வந்து தரித்திருந்து தேவ பலனை பெற்றுக் கொண்டு போய் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் அவர்களோடு போஜனம் பண்ணி, அவர் தண்ணீர் கொடுத்தாலும் வெந்நீர் கொடுத்தாலும் நீங்கள் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இப்போ நீங்க போய் அப்படி அவர்களோடு நீங்கள் தேவனுடைய வார்த்தை விட்டு அவர்களோடு பேசி உறவாடி அன்பு செலுத்தி பாசத்தை கொடுத்து இயேசுவின் அன்பை விசுவாசத்தை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கப்படும் பொழுது அவர்கள் உங்களுக்கு அதை ஜெபித்து முடித்த போது ஏதோ ஒரு டீயோ தண்ணியோ எதை கொடுத்தாலும் அதை குடிச்சிட்டு நீங்க வரும்போது அங்க ஐக்கிய இயேசுவின் ஐக்கிய அன்பு பெறுகிறது. அது நிமித்தம் ஜனங்கள் நாங்களும் ஆலயத்துக்கு வருகிறோம், நாங்களும் இயேசப்பா ஆலயத்துக்கு வருகிறோம் என்று உங்களோடு கூட ஆலயத்துக்கு வருவார்கள். ஜனங்களை அனுதினமும் ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த பணியை செய்றீங்க? எத்தனை பேர் அந்த பணியை செய்றீங்க? ஏதாவது விசுவாச வீடு தான் போய் உட்கார்ந்து கதை பேசுவீங்க. அப்படி இல்லைன்னா விசுவாச வீடு அந்நியர் வீடா இருந்தா கூட கதை மட்டும் பேசுவீங்க, உலக கதையை பேசுவீங்க. ஆனா ஏசப்பா கதை இல்ல, இது சரித்திரம், இது வரலாறு, வரலாறையும் தாண்டின இதுதான் உலக ரட்சகர், இதுதான் இந்த உலகத்தின் எழுச்சி, இந்த உலகத்தினுடைய ஜீவன் இந்த வேத புத்தகம். இந்த வேதத்தை, இந்த வேதம் முழுவதிலும் இருக்கிற ஆண்டவர் இயேசுவை, இந்த மகத்துவத்தை நீங்கள் சொல்ல நீங்கள் கடமைப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்கள் போய் சொல்ல வேண்டும். எத்தனை பேர் திருமணம் பண்றீங்க? எனக்கு அன்பானவர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, இனி எத்தனை பேர் ஆண்டவரை குறித்து நீங்க ஞானஸ்நானம் எடுத்த நீங்க அனுதினம் ஆலயத்துக்கு வர போறீங்க? அனுதினம் ஆலயத்தில் வந்து தேவ நாமத்தை மகிமையை பெற்றுக்கொண்டு வீடுகள் தோறும் போய் ஆண்டவரை பற்றி சொல்லி விசுவாசம்னா என்ன, அன்புனா என்ன, நம்பிக்கைனா என்ன அப்படின்னு அவர்களுக்கு சொல்லி அவர்களை அனுதினம் ஆலயத்தில் கொண்டாந்து எத்தனை பேர் சேர்க்க போறீங்க? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட போதாது, நான் வீடு வாங்கினா போதாது, என் பக்கத்து வீட்டுக்காரர் வீடு வாங்கணும். நான் வீடு கட்டினா போதாது, என் பக்கத்து வீட்டுக்காரர் வீடு கட்டணும். நான் சந்தோஷமா வாழ்ந்தா போதாது, என் பக்கத்து வீட்டுக்காரர் சந்தோஷமா இருக்கணும். அப்படி என்று சொல்லி உங்களுக்கு அந்த ஒரு மனம் வந்துவிட்டால், பிரியமானவர்களே, ஒரு மனம் மிகவும் உங்களுக்கு வந்துவிட்டால் தேவனாகிய கர்த்தருடைய அபிஷேகம், பெந்தெக்கோஸ்து அபிஷேகம் உங்களுக்கு இறங்கி வரும். ஜெபிக்கலாம். கண்களை மூடி. எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவரே, இம்மட்டுமாய் என் தேவன் இந்த துதியின் ஆராதனை ஆரம்பம் முதல் பிரசங்கம் முடிவு வரை தேவ பிரசன்னம் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த பெந்தெக்கோஸ்தே ஞாயிறு, பெண்டிகாஸ்டல் டே, பெந்தெக்கோஸ்டல் சண்டே, பெந்தெக்கோஸ்தே ஞாயிறு என் தேவன் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி இந்த 50வது நாள்
தேற்றவாள இன்னொரு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பின ஒரு நாள். இந்த நாளிலே தேவனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னேன். பரிசுத்த ஆவி ஊற்றும் போது when the Holy Spirit is poured out, when the Holy Spirit is poured out, பரிசுத்த ஆவி வரும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் ஊற்றப்படும் பொழுது நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தடுதியில் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அந்த வீடு நிரம்பிற்று. அக்னிமயமான நாவுகள் பிரிந்தது. பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் பொழுது, ஆகவே தேவ ஆவியானவர் நீர் பெந்தெக்கோஸ்து அபிஷேகத்தை ஊற்றின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். உம்முடைய சந்நிதியிலிருந்து என்னை சந்தோஷத்தால் நிரப்புகிறேன். கர்த்தர் அனுதினம் சபையிலே ஜனங்களை சேர்த்து கொண்டு வந்தார். ஆகவே எனக்கு அன்பான தேவ ஜனம் ஒவ்வொருவரும் அநேகம் தேவாலயத்தில் ஆத்துமாக்களை புதிய புதிய ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிற மக்களால் என் தேவன் எடுத்து பயன்படுத்தும். பெந்தெக்கோஸ்தே அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் மூடுவதாக பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் வியாதிகள் நோய்கள் மறைவதாக அக்கினி மயமான நாவுகள் பிரியட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். பெந்தெக்கோஸ்தே பரிசுத்தாவின் ஜெயத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எங்களுடைய நிகழ்வுகளை ஆராதனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வெப்சைட் ஐடி www.ccc-india.org. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.